இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு இந்த வசனத்திலே தேவன் நமக்கு தெளிவா சொல்றாரு, மாம்சமும் ஆவியும் விரோதமா இருக்கு. இப்போ நம்ம இடத்துல ஆவியானவர் தங்கி இருக்கும் பொழுது கூட நம்ம இடத்துல சில போராட்டங்கள் வரதான் செய்யும். இப்போ இந்த போராட்டங்களை ஆவியானவர் மேற்கொள்ளணும், ஆவியானவர் நம்மளுக்கு உதவி செஞ்சு மேற்கொள்ளணும்னா இதுக்கு சில காரியங்கள் நாம் செய்ய கடமைப்பட்டவளா இருக்கும். ஏன்னா இது எப்படின்னா இது ஒரு ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒரு தராசுகோல் மாதிரி இருக்கும். ஆவியும் மாம்சமும் ஒரு தராசுகோல் மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது எப்போ நம்முடைய மாமிசம் கொஞ்சம் அதிகமாகுதோ அப்போ என்ன பண்ணணும், இந்த மாம்சம் ஆவியை மேற்கொண்டோம். எப்போ நம்முடைய ஆவி கொஞ்சம் அதிகமா மாம்சத்தை அதிகமாகுதோ அப்போ என்ன ஆகும்னா ஆவி மாம்சத்தை மேற்கொள்றோம். இப்போ நமக்கு நம்முடைய சரீரத்துல இந்த மாதிரி ஒரு டெம்டேஷன்ஸை பிசாசானவங்க கொடுக்கும் பொழுது அப்போ நம்மளுடைய ஆவி எந்த அளவுக்கு இருக்கு, நம்மளுடைய மாமிசம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத நம்ம கவனிச்சு பார்க்கணும். ஏன் கவனிச்சு பார்க்கணும்னா இப்படிப்பட்ட டெம்டேஷன் டைம்ல நம்ம எப்படி மேற்கொள்ளணும். ஏன்னா நம்ம அந்த ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது அவள் நித்தமும்